மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான குடிநீரை கூட சுகாதாரமாக அளிக்க முடியாத அரசு இருந்து என்ன பயன் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக கழக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 15 நாட்களாக குடிநீரில் பிரச்சினை இருப்பதாக மக்கள் மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவே இந்த உயிரிழப்புகள் என மக்கள் கூறுவதாக தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான குடிநீரை கூட சுகாதாரமாக அளிக்க முடியாத அரசு இருந்து என்ன பயன் என வினவியுள்ளார். மேலும் இந்த பொம்மை முதலமைச்சர் பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று செயல்படுகிறதா இல்லையா என வினவியுள்ள கழக பொதுச் செயலாளர், ஆட்சிக்கு வருவதற்கு முன் மனுக்களை வாங்கி ஒரு பெட்டியில் போட்டவர், இதனை நான் ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றவில்லை என்றால் கோட்டைக்குள் வந்து என் கதவை தட்டி கேள்வி கேளுங்கள் என்றார். அந்த மனுக்களையே அவர் இன்னும் நிறைவேற்றிய பாடில்லை என விமர்சித்துள்ளார். இப்படிப்பட்ட முதல்வர் ஆளும் அரசும் அதேபோன்று மக்களின் மனுக்களுக்கு கொஞ்சமும் மதிப்பளிக்காத அரசாகவே இருக்கிறது என சுட்டிக்காட்டியுள்ள கழக பொதுச் செயலாளர், மக்களின் குறைகளை கேளாத நிறைவேற்ற வக்கில்லாத இந்த திமுக அரசு ஒரு கோமா அரசு என கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் உடனடியாக இந்த உயிரிழப்புகளுக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும், உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் தமிழ்நாடு முழுக்க குடிநீரை சுகாதார முறையில் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்.